என் உயிரினும் மேலான தமிழுக்கு வணக்கம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்று இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் 1000 கவலைகள், வலிகள், அவமானங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் தோற்றுவிட்டோமோ, நமது வாழ்க்கை அவ்வளவுதானோ என்ற பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். பல பேர் உங்களை விமர்சித்திருக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்களே உங்களை நம்பாமல் போயிருக்கலாம். இனி எழுந்து வர முடியாது என்று நீங்கள் நினைக்கும் அந்த இருட்டான சூழ்நிலை, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனை. ஆம், ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டைக் கண்டு பயந்தால் அதனால் ஒருபோதும் மரமாக முடியாது. நீங்கள் இப்போது புதைக்கப்படவில்லை, உங்களுக்கான வெற்றிக்காக நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பல நேரங்களில் நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று கூட நமக்கு தெரியாது. ஒரு நாள் முழுவதும் ஏதோ ஒரு சுமை நெஞ்சை அழுத்திக் கொண்டே இருக்கும். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம், எதிர்காலத்தை பற்றிய குழப்பம், இவை அனைத்தும் சேர்ந்து நம் நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துவிடும். ஆனால் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள். நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். இதைவிட பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்வில் தாண்டி வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அந்த வலிகளை எல்லாம் தாங்கிய உங்கள் இதயம் இன்று உங்களை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உங்கள் உழைப்பை பார்த்து வியக்கப் போகிறார்கள். இந்த நிமிடம் உங்கள் மனதை முழுமையாக தளர்த்திக் கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் ஓரங்கட்டி வையுங்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் சிந்தனையையே மாற்றப் போகும், உங்கள் ஆழ்மனதின் சக்தியை எழுப்பப் போகும் சில மிக முக்கியமான ரகசியங்களை நாம் பேசப்போகிறோம். கவலைகளின் வேர். கவலைகள் அதிகமுள்ளவர்கள் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், உங்கள் கவலைக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எதையும் செய்யாமல் அதை பற்றியே அதிகமாக சிந்திப்பதுதான். ஆம், ஓவர் திங்கிங் எனப்படும் அதீத சிந்தனை. இது ஒரு கொடிய நோய். ஒரு பிரச்சனை வரும்போது அதை எப்படி தீர்ப்பது என்று யோசிப்பதை விட, ஐயோ இப்படியாகிவிட்டதே, அப்படியாகிவிட்டதே, இனி என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று புலம்புவதிலேயே நமது 90% ஆற்றல் வீணாகிவிடுகிறது. உங்களை அறியாமலேயே உங்கள் மூளை எதிர்மறையான எண்ணங்களை உற்பத்தி செய்ய தொடங்கிவிடும். உளவியல் ரீதியாக மனிதனை அதிகம் அழிப்பது அவனது நிஜமான பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளை பற்றி அவன் மனதிற்குள் கற்பனை செய்து வைத்திருக்கும் பயம்தான். இருட்டில் இருக்கும் ஒரு கயிறை பார்த்து அதை பாம்பு என்று நினைத்து பயப்படுவது போலத்தான் உங்கள் பல கவலைகளும் இருக்கின்றன. அருகில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அது வெறும் கயிறு என்று. சோம்பரித்தனம், இதுதான் அந்த கவலைகளின் ஆணிவேர். உங்களை எந்த ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுப்பது இந்த சோம்பரித்தனம்தான். எப்போது உங்கள் மனதில் சோம்பரித்தனம் வருகிறதோ அப்போதே உங்களுக்குள் இனம் புரியாத ஒரு பயமும் கவலையும் வந்துவிடும். நீங்கள் காலையில் எழுந்தவுடன் சுறுசுறுப்பாக உங்கள் வேலைகளை செய்ய தொடங்கினால் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனால் எதையும் செய்யாமல் சும்மா அமர்ந்திருக்கும் போதுதான் தேவையில்லாத சிந்தனைகள் மனதை ஆக்கிரமிக்கின்றன. சோம்பல் என்பது மனித இனத்தின் ஒரு சாபக்கேடு. அதை நீங்கள் இன்றே ஒழிக்க வேண்டும். சுறுசுறுப்பாக இருப்பது என்பது உடலின் அழகல்ல, அது மனதின் பலம். எப்போது பயம் வரும்? நீங்கள் உங்கள் இலக்கை மறந்து சோம்பேறியாக இருக்கும்போதுதான். ஒரு சின்ன எறும்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எப்போதாவது சும்மா இருப்பதை நீங்கள் பார்த்ததுண்டா? பல மைல்கள் பறக்கும் பறவைகள் எப்போதாவது சோம்பேறித்தனமாக இருந்து நீங்கள் பார்த்ததுண்டா? இயற்கையில் எந்த உயிரினமும் சோம்பேறியாக இருப்பதில்லை. மனிதன் மட்டுமே இந்த சோம்பரித்தனத்திற்கு அடிமையாகி தன் வாழ்க்கையை தானே அழித்துக் கொள்கிறான். எனவே உங்கள் கவலையை விரட்ட வேண்டுமென்றால் முதலில் சுறுசுறுப்பாக மாறுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி ஓடத் தொடங்குங்கள். நீங்கள் ஓடத் தொடங்கிவிட்டால் உங்கள் கவலைகள் உங்களை தொடர முடியாமல் பின்னால் தங்கிவிடும். இரண்டாவது விஷயம், உங்கள் கவலைக்கும் வீழ்ச்சிக்கும் மிக முக்கிய காரணம் உங்கள் மனதில் நீங்கள் வளர்த்து வைத்திருக்கும் கோபமும் தேவையில்லாத ஆசைகளுமே. உலகில் உள்ள எல்லா ஞானிகளும் சொல்வது இதைத்தான். கோபம் என்பது அடுத்தவர்களை அழிப்பதற்கு முன் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளும் ஒரு தீ. எப்போதெல்லாம் நீங்கள் கோபப்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் சிந்தனை திறன், டிசிஷன் மேக்கிங் பவர் முடங்கிவிடுகிறது.
எப்போதெல்லாம் நீங்கள் நிதானத்தை இழக்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்கள் வெற்றிக்கான பாதையை நீங்களே உங்கள் கைகளால் மூடுகிறீர்கள். பல நேரங்களில் நாம் மற்றவர்கள் மீதுள்ள கோபத்தை நமக்குள் வைத்து புழுங்குகிறோம். அவர்கள் நம்மை அப்படி சொல்லிவிட்டார்களே, நம் உழைப்பை மதிக்காமல் போய்விட்டார்களே, இப்படி நமக்கு துரோகம் செய்து விட்டார்களே என்று நினைத்து நினைத்து நமது அமைதியான உறக்கத்தை கெடுத்துக் கொள்கிறோம். ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் உங்கள் மீது வீசும் கற்களைக் கொண்டு நீங்கள் உங்களுக்கான வெற்றி சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும். அதை விடுத்து அந்த கற்களை சுமந்து கொண்டு நடந்தால் வலி உங்களுக்குத்தான். உங்களை விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை உங்கள் மாபெரும் வெற்றிதான். அதேபோல நிறைவேறாத ஆசைகள். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்க வேண்டும், லட்சியம் இருக்க வேண்டும். ஆனால் அதுவே அவனை ஆட்டிப்படைக்க கூடாது. அது இன்னும் எனக்கு கிடைக்கவில்லையே, மற்றவர்களெல்லாம் முன்னேறிவிட்டார்களே என்று புலம்புவதை விட்டுவிட்டு, எனக்கு என்ன தேவையோ அதை என் உழைப்பால் நான் நிச்சயமாக பெறுவேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் வீழ்வதற்காக பிறக்கவில்லை. ஒவ்வொரு அவமானமும் ஒவ்வொரு தோல்வியும் உங்களை செதுக்குவதற்கான வந்த உளி போன்றவையே. நெருப்பில் வேகாமல் எந்த தங்கமும் ஆபரணமாவதில்லை. இன்று நீங்கள் படும் வலிகளெல்லாம் நாளை நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியாக மாறுவதற்கான பயிற்சிகள்தான். மூன்றாவதாக, நீங்கள் உங்கள் வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் எழ வேண்டுமென்றால் நீங்கள் பழக வேண்டிய மிக முக்கியமான ஒன்று தனிமை. தி பவர் ஆஃப் சாலிட்யூட். தனிமை என்று சொன்னவுடன் இருண்ட அறைக்குள் அடைந்து கொண்டு அழுவது என்று நினைக்காதீர்கள். தனிமை என்பது உலகத்தின் இரைச்சல்களிலிருந்து விலகி உங்கள் மனதின் உண்மையான குரலை நீங்கள் கேட்கும் நேரம். ஒரு பெரிய காட்டை நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கு எந்த மனிதர்களும் இல்லை, இயற்கையின் சத்தம் மட்டுமே கேட்கிறது. அந்த அமைதியில் நீங்கள் உங்களோடு பேசத் தொடங்குவீர்கள். பெரும்பாலான மக்கள் தனிமையைக் கண்டு பயப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தனிமையில் இருக்கும்போதுதான் அவர்களின் உண்மையான பயங்களும் குறைகளும் அவர்கள் கண்முன் வந்து நிற்கின்றன. அதை பார்த்து பயந்து அவர்கள் மீண்டும் ஏதோ ஒரு கூட்டத்திற்குள் தஞ்சம் போகிறார்கள். ஆனால் எவன் ஒருவன் தனிமையை கொண்டாடுகிறானோ அவனே தன்னை முழுமையாக அறிந்து கொள்கிறான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டுமென்றாலோ அல்லது ஒரு பெரிய தோல்வியிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றாலோ சில நாட்கள் தனிமையாக இருந்து பாருங்கள். தொலைக்காட்சி இல்லை, சமூக வலைத்தளங்கள் இல்லை, மற்றவர்களின் தேவையற்ற அறிவுரைகள் இல்லை. நீங்களும் உங்கள் மனதும் மட்டுமே. அப்போது உங்களுக்குள் ஒரு புதிய தெளிவு பிறக்கும். உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரியும். கெட்ட காரியங்களை செய்ய பயப்படுங்கள், அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்ய பயப்படுங்கள். ஆனால் உங்கள் கனவுகளுக்காக உழைக்க ஒருபோதும் பயப்படாதீர்கள். உங்கள் இலக்கை நோக்கி முதல் அடியை எடுத்து வைக்க ஒருபோதும் தயங்காதீர்கள். அந்த தனிமையானது உங்கள் மனதிற்குள் இருக்கும் சிங்கத்தை தட்டி எழுப்பும். நான் யார், என் தகுதி என்ன என்பதை உலகம் சொல்வதற்கு முன் நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்வீர்கள். நீங்கள் இன்று அனுபவிக்கும் இந்த இருட்டு நிரந்தரமானதல்ல. இரவு எவ்வளவு இருட்டாக இருக்கிறதோ அவ்வளவு பிரகாசமாக விடியல் இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்கள் மனதை இப்போது ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் மனதில் உள்ள பாரங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களை யாரெல்லாம் வீழ்ந்து விட்டீர்கள் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்கும் நாள் மிக அருகில் இருக்கிறது. உங்கள் வெற்றியின் சத்தம் இந்த உலகத்தையே உங்களை திரும்பி பார்க்க வைக்கும். இன்று இரவு எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாமல் ஒரு புதிய நம்பிக்கையோடு தூங்கச் செல்லுங்கள். நாளை காலை நீங்கள் விழிக்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு புதிய மனிதனாக விழிப்பீர்கள். விழுவது வீழ்வதற்கல்ல, மீண்டும் அதிக பலத்தோடு எழுவதற்கு. நாம் பேசியது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்பட்ட வெற்றிக்கான விதைகள். இது நிச்சயம் முளைக்கும். நிம்மதியாக உறங்குங்கள். நாளை உங்களுக்கான நாளாக விடியும்.